வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள். மம்தா பானர்ஜி இன்று செய்த செயல், அதாவது நம்ம இதை செய்வார்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம் மம்தா பானர்ஜி தான் செய்வாங்கன்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அரசியலை ஓரளவுக்கு நோக்குனா கூட போதும். அந்த விதத்தில் நாம் சொன்னது சரியாக அமைஞ்சது. மம்தா செஞ்ச அதிரடி என்ன? இப்போ இந்த மம்தா செய்த செயல் இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக முடியும், தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக முடியும். ஒன்று, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராகுல் காந்தியை இன்றைக்கி 3 மணிக்குள்ளே ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னு கர்நாடக தேர்தல் அதிகாரி கேட்டிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராகுல் காந்தியை அச்சுறுத்தல் போல் இன்றைக்கி அவமதிப்போலுக்கு தொடருவோம், பதவியை பறிப்போம் அப்படின்னு சில பிஜேபிக்காரங்களாம் பேச ஆரம்பிக்கும் போது சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ராகுல் காந்தி அவர்களை ஏற்கனவே பதவியை பறிச்சிங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இந்த விஷயம் உச்சநீதிமன்றம் போனால் தேர்தல் ஆணையத்துக்கு தான் பிரச்சனை. 28 லட்சம் வாக்காளர்கள் இறந்து போயிட்டாங்கன்னாங்களே, அதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் டிஜிட்டல் ஆவணங்களை கொடுக்க முடியாது, அது தனி மனிதனுடைய சுதந்திரம் அப்படின்னு இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லுது. மக்கள்லாம் எண்ணி சிரிக்கிறாங்க. இது ஒரு சின்ன மேட்ரு, கொடுக்கறதுல என்ன சபை, எல்லாம் பொது வழிக்கு வந்துருச்சு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் எல்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை கொடுக்க மாட்டேன் அதை கொடுக்க மாட்டேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்புறம் யாருக்கு அது தேர்தல் ஆணையர்கள் மட்டும் பார்க்கறதுக்கா? நம்ம ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு ஆதாரத்தை நீதிமன்றம் கேட்டால் கொடுத்தா நாங்கள் அவனை யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், தனி உரிமை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது சரியான வாதமாக இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. தேர்தல் ஆணையம் கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் இழந்து விட்டது. நேற்று அவர் ஃபோட்டோவை போட்டு காட்டுறாருன்னா அவருக்கு தெரியாதா பின்விளைவுகள் என்ன வரும்? கர்நாடகா மாநிலத்தில் மகதேவ்பூர் அந்த தொகுதியில், ஒரே தொகுதியில் இத்தனை வாக்காளர்கள் போலியாக இருக்காங்க. ஒரு சின்ன வீட்டில் 80 வாக்காளர்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு பேரே இல்லை, நிறைய பேருக்கு அட்ரஸே இல்லை. ஃபோர்ஜரி பண்ணுறவங்க பேரெல்லாம் சின்னதாக இருக்குது. கேட்டால் நீங்கள் நம்ம ஆதாரை காட்டினா அதை காட்டினாலும் அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்கிறீங்களே, இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணமானு கேட்குறாங்கல்ல. இதற்கு என்ன பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி பிஜேபி திணறிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வேறு அடிக்கிறார், அதுக்கு வேறு பதில் சொல்ல முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மோடியால். மறுபடியும் தியானத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, இல்லைனா வேறு ஏதாவது கடவுள் பிரச்சனை எடுத்தாலும் ஆச்சரியப்படும். ஏன்னா டைவெர்ட் பண்ணணும்ல, சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் ஒரு கடவுள் பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே ராமர் ஆரம்பித்தாச்சு, கிருஷ்ணர் ஆரம்பித்தாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அடுத்த மூவ் என்ன? மம்தா பானர்ஜி அப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ராகுல் காந்தியோட அடுத்த மூவ் என்ன? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு ஒரு கருத்து சொல்கிறது ஒன்று, நடப்பதற்கு முன்பே இந்த மாதிரி நடக்க போகுது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சில பேரை நம்ம பார்க்கும்போது யூகிக்க முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில், இந்த மெயினாக அப்புறம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் 4 அதிகாரிகள், தலைமை தேர்தல் அதிகாரி, துணை அதிகாரி, உதவி தேர்தல், அதுக்கப்புறம் தலைமை தேர்தல், உதவி தேர்தல் 4 பேர். அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த சுர்ஜித் பட்டால் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு மம்தாக்கு. ஏன்னா இந்த 5 பேரும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப். இவங்க செஞ்ச தப்பு என்ன? வாக்காளர் பட்டியலில் நிறைய பேரை உள்ளே சேர்த்துட்டாங்க. யார் சொல்கிறது? தேர்தல் ஆணையம். நம்ம சொல்லியிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி, எழுதி வச்சுக்கோங்க, மம்தா பானர்ஜி அவங்கள தூக்க மாட்டாங்க மட்டும் இல்லை, இது இப்படியே ரொம்பலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா ஸ்டேட்டு முள்ளே இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் போராட்டம் நடத்துவாங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக. அது தேவையில்லாம சிக்கல், பெரிய ஸ்ட்ரென்த்து. இங்கே சொல்கிறோம்ல, அரசு ஊழியர்கள் வாக்கு முக்கியம், அதே மாதிரி அரசு ஊழியர்கள் வாக்கு முக்கியம். தேவையில்லாமல் அரசு ஊழியர்களை பகிச்சிக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக பிரிஞ்சுன்னா அது ஆபத்து. இன்னொன்று, மம்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபை பகிச்சிக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் பகிச்சிக்கல. நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இப்போ என்ன இருந்தாலும் ஒரு 4 பேரை நீங்கள் தூக்குனீங்கன்னா மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரும்ல. இப்போ என்ன சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜி, அந்த ஆர்டர்லாம் செயல்படுத்த முடியாது, மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையெல்லாம் செயல்படுத்த முடியாதுங்க. 4 பேர் 5 பேர்லாம் தூக்க முடியாது, யாரை கேட்டு தூக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதையும் தெரிஞ்சு இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தேர்தல் நடக்கும்போது அதுக்கு அதிகாரம். எல்லா நேரத்துலையும் அவனை தூக்கு இவனை தூக்குன்னா நாங்கள் கவர்மெண்ட் நடத்துகிறத யார் அதிகாரம் மிக்கவர்கள், அந்த போட்டி வந்துடும். இப்போ ஏற்கனவே இன்னொன்று, அந்த 4 பேரையும் 5 பேரையும் நீக்க சொல்கிறீங்களா, அந்த ஆர்டர் வந்தவொடனே அப்படியே வச்சுக்குவாங்க. கேட்டால் பரிசீலனையில் உள்ளது. ஏதாவது ரொம்ப கேட்டிங்கன்னா, ஆமாங்க ஆளுநர் மட்டும் பரிசீலனையில் உள்ளதுன்னு 10 வருஷமாக வச்சுருக்காரு, ஜனாதிபதி 5 வருஷமாக வச்சுருக்காங்க, இவங்களெல்லாம் கேள்வி கேட்கல, எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்களா? அப்போ முதலமைச்சர்னா ஏமாந்தவங்க, ஆளுநர்னா உயர்ந்தவங்களாங்கிற கேள்வி வரும். இது மம்தா பானர்ஜி கேட்பாங்க கண்டிப்பாக. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன கவர்மெண்ட் நடக்கும்போது டிஜிபி அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. யார்? மம்தா பானர்ஜியோடைய டிஜிபி அரெஸ்ட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் உள்ளே இறங்கிடுச்சு.
மம்தா பானர்ஜி தலைமைச் செயலகத்துக்கு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பெரிய பிரச்சனையாச்சு. ஸ்டேட் போலீஸு சென்ட்ரல் போலீஸ் 2 பேர் வந்துட்டாங்க. மோடி ஆளுங்க இவங்களால் மோதக்கூடிய சூழ்நிலை, போலீஸுக்கும் மோதல். அதனால் மம்தா பானர்ஜி கிட்ட இவங்களது செல்லாது. இன்னொரு பக்கம் இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நேற்று முந்தா நாள் வந்து மம்தா பானர்ஜி ஒரு பேரணி போகிறாங்க. வங்கதேசத்தினரை அவமானப்படுத்துகிறாங்க. 1912ஆம் ஆண்டு 10 ரூபா ரூபாவில் பார்த்தீங்கன்னா வங்கதேச பேர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வங்கதேசத்துலேருந்து நாங்கள்லாம் வந்தவங்க அப்படிங்கிற ரேஞ்சில் எங்களெல்லாம் இன்னொரு குடிமக்கள்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மம்தா பண்ணி சொல்கிறேன், நான் வந்து வயசானவங்க. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வயசாகிடுச்சு, என்கிட்ட வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டால் என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது, நிறைய பேர் வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்ககிட்ட கேட்டு எங்களையும் நீக்கிடுவாங்களா? ஏற்கனவே தேஜஸ்வி நீக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, இப்போ மம்தா பேரையும் நீக்கிடுவாங்களா? இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய காமன் மேன்ட்டு எடுபடுது சார். இப்போ பிரச்சனையே என்ன மம்தான்னா, எப்படி இவங்க வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 பசுவை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, அவங்க தாலியை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொன்னதை ஓரளவுக்கு அந்த விவரம் தெரியாத மக்கள் நம்பினாங்களோ, அதே போல் மம்தா சொல்கிறத நம்புகிறாங்க. ஆமாம், ஆனால் மோடி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாரா? மம்தா பானர்ஜி காட்டில் மழை தான். இந்த மருத்துவ மாணவி பாலியல் பிரச்சனையாகட்டும், சட்டக்கல்லூரி பிரச்சனையாகட்டும், எதுவும் கண்ணுக்கு தெரியல. எல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, வங்க மொழியை மோடி அழிக்க பார்க்குறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை அழிக்க பார்க்குறான்னு அவங்க ஒரு போராட்டம். ஏற்கனவே இந்தியை திணிக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் போராட்டம். இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல படித்தவங்க. இருக்கும்பா, கரெக்டாக பார்த்தியா, மகாராஷ்டிரா எதுக்குது, தமிழ்நாடு எதுக்குது, கரெக்டாக நம்ம ஊர்லேயே அந்த வேலையை பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப திறமையாக இந்தியை கொண்டு வரணும்னு பல வழிகளில் முயற்சித்தாலும் பெரிய அடி உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த மாதிரி அடி தான் இப்போ இறங்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி, இன்றைக்கி 3 மணிக்குள்ளே ராகுல் காந்தி வந்து கர்நாடகா தலைமை தேர்தல் அதிகாரிக்கு லெட்டர் அனுப்பணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நமக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன கடவுளா இல்லை ராஜாவா? யாருக்கு உத்தரவு? அதனே உடனே அனுப்பணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நாள் கணக்கில் எடுத்துக்குவீங்க. அதிமுக வழக்கு என்னாச்சுன்னா இன்னும் முடியல, எங்களுக்கு பல வேலைகள் இருக்குங்கிற, உங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குமா, ஊராங்களுக்குலாம் வேலை இருக்காதா? என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னொன்று என்ன நினைக்கிறீங்க, இப்போ ராகுல் காந்தியோடைய பதவி பறிக்கணும். எல்லா அரசியல் புரட்சியில் அதுதான் இப்போ நோக்கம். பதவி இருந்தால் தான் ஏன் இருந்தாலும் பேசிகிட்டு இருப்பார். சும்மா நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. மோடிஜியே வர முடியல நாடாளுமன்றத்துக்கு. ஏன் மோடிஜி வந்தால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஐயாவால். அதனால் வீட்லேயே இருந்துடுறாரு. அவரே எப்பயாவது ஒருத்தர் தான் நாடாளுமன்றம் வர்றாரு, மற்ற நாட்டில் வெளிநாட்டில் தான் இருக்கார். தேவையில்லாமல் பஞ்சாயத்தாவது இருந்தால் வந்தாருன்னா. இந்த ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி வேறு பேசுகிறாங்க, காங்கிரஸே இல்லாமல் இருந்தால் நல்லா, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைப்போம். ஆனால் பிரதான எதிர்கட்சி ஆகிடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 245க்கு மேலே எம்பிக்கள் இருக்காங்க. மொத்தமாக ஒன்று கூட்டிட்டாங்க. மம்தா பானர்ஜி இப்பயும் வராது. மம்தா பானர்ஜி அந்த அம்மாவுக்கு ஆபத்துன்னு வந்துருச்சு. தேஜஸ்வி வந்துட்டார், உத்தவ் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நாயுடுவே வராரு, அவருக்கே பயமாகுது. ஒரு ஆள் பிஜேபி நம்மளை க்ளோஸ் பண்ணிச்சேன்னு அவரும் ஒரு பக்கம் வராரு. மொத்தமாக எல்லோரும் கேந்து கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதிகாரம் கையில் இருக்குது, ஆனால் பயம் 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 பயம். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பண்ணிடுவாங்களோ, ராகுல் காந்தி பண்ணிடுவாரோ, மம்தா பானர்ஜி பண்ணிடுவாரோ, யாரையும் நம்ப முடியல. காலாட்டிட்டு தான் தூங்கணும் பொழுது அந்த ரேஞ்சில் இருக்குது இன்றைக்கி நிலவரம். ஏன் எல்லாத்தையும் சார் ஒருத்தரை பகிச்சிட்டா பரவாயில்ல சார், ஊரில் இருக்க எல்லாத்தையும் உங்கள் கட்சிக்காரங்களே பகிச்சிட்டா நிதின் கட்கரி எப்போ நம்ம பிரச்சனை பண்ணுவாரோ, சௌகான் ஏதாவது அவர் சௌகான் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேங்க, சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கட்கரி பார்த்தீங்கன்னா, கட்கரி விடுங்க, அந்த இவர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவர் சிரிக்கிறதே சரியில்லை அப்படின்னு பேசுவாங்கள்ல மோடி அமித்ஷாவும். என்னங்க இது கழட்டி விட்ருவாங்க பொழுது. யோகி வேறு அமைதியாக இருக்கார், அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னு தெரில. இதுதான் பதவிக்கு வந்துட்டீங்க, அந்த பதவியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தினம் தினம் நல்லா இருக்க மாதிரி தெரியும் வெளியில். இவங்கெல்லாம் உண்மையிலே கோழைகள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த கோழைகளோட வெளிப்பாடு தான் அது. பெகல்காம் போக மாட்டாங்க, இதுக்கு மணிப்பூர் போக மாட்டாங்க. சும்மா இங்கேருந்து நான் யார் தெரியுமா, நீங்கள் யார் தான் ஊருக்கே தெரியுமே, நீங்கள் தான் கடவுளின் குழந்தைன்னு சொல்லிட்டீங்களே. நீங்கள் கடவுளின் குழந்தை சொன்னதுக்கப்புறம் தான் மைனாரிட்டி ஆகிறீங்க, அது வேறு விஷயம். அதையும் தாண்டி வந்து ட்ரம்ப்புக்கு சவால் விடுகிறேன். என்ன சவால் விட்டீங்க சொல்லுங்கள்? 50% வரி போறியா? பண்ண முடியாது, நாங்கள் வரி போட்டுமா சொல்ல வேண்டியதானே. ட்ரம்ப்கிட்ட அடிபணிந்தே ஆக வேண்டும். ஏன்னா ட்ரம்ப்கிட்ட அந்த அளவுக்கு மாட்டிகிட்டு இருக்காங்க. அதானிலேருந்து ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. இப்போ ட்ரம்ப்பை பற்றியும் சீனாவை பற்றியும் ஒரு பேசவே மாட்டார். சும்மா நம்மக்கிட்ட பேசுகிறது தான். கைவிலம் கட்டு அனுப்புகிறாங்க, அதுக்கே கம்முன்னு இருக்கீங்க. நீங்கள்லாம் தேசபக்தர்கள்னு பேச வந்துட்டீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியோட பதவி பறிக்கணும் அடுத்து. ராகுல் காந்தியும் இந்த ஃபோட்டோலாம் காட்டுறாருல நேற்று 0, அதாவது அட்ரஸே இல்லாமல் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பல இடத்துல ஒரு சின்ன வீட்டில் 80 பேர் இருந்தாங்க. இப்போ இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஈடிக்கு நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு தான் சிக்கல், பிஜேபிக்கு தான் சிக்கல். 28 லட்சம் வாக்காளர்கள் இறந்துட்டாங்கங்கிறீங்களேப்பா, அந்த டிஜிட்டல் ஆவணத்தை கொடுன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது.
ஏங்க கொடுக்க முடியாது? சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கன்னா தனிநபருடைய உரிமை பாதிக்கப்படும். ஏங்க 5:30லேருந்து 6:30 வரைக்கும் யாருங்க ஓட்டு போட்டால் கூட்டமாக இருக்காங்களா காலியாக இருக்காங்களான்னு பார்க்கணும்னா அதை காட்ட மாட்டேன். ஏன் காட்ட மாட்டீங்க? ஒன்றும் இல்லை, 28 லட்சம் வாக்காளர்கள் பாருங்கள், இவங்க தான் இறந்து போனவர்கள். 5 மணிக்கு மேலே பாருங்கள், மக்கள் கூட்டமாக வந்து ஓட்டு போட்டாங்க மகாராஷ்டிராவில். காட்டிட்டோம்னா ராகுல் காந்தி சொல்கிறது தப்புன்னு இந்திய மக்களே உணர்வாங்களே. ஏன் காட்ட மாட்டீங்க? கேட்டால் சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்? நிறைய ஃபுட்டேஜ் ஆகி போச்சான். சிடி அந்த இது வாங்குகிறோம்ல, ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட பணம் இல்லை. இந்திய அரசாங்கம் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் செலவு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டு அதுலேயே மறுபடியும் எப்படி ஏற்கனவே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணிவிட்டு அதுலேயே மறுபடியும் ஃபுட்டேஜை போடுவாங்களாம். ஏன்னா செலவு மிச்சப்படுத்துகிறாங்களாம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி செலவு மிச்சப்படுத்துகிற கதை தான் இது. அதாவது நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஒரு அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க, ரொம்ப ஏமாத்துறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. நமக்கு எல்லா நேரத்தையும் ஒரு கோபம் என்ன வரும்னா, திமுக அதிமுக கட்சிகள் மாறி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தானே அவங்க இங்கே வளர்றாங்க. நம்ம இந்த கோபம் நியாயமா இல்லையா? நீங்களே பார்த்துட்டு இருக்க, நீங்களே சொல்லுங்கள். நம்ம திமுகவை திட்டுறோம் அப்படிங்கிறீங்களே, எதுக்காக திட்டுறோம்? சரி, அதிமுக தான் பிஜேபியோட போச்சு. நீங்களும் அவங்களோட கடந்த காலத்தில் கூட்டணி வச்சு அவங்கள டெவலப் பண்ணவங்க தானே. அதான் நமக்கு கோபம். திமுகவோ அதிமுகவோ மதச்சார்பற்ற கட்சிங்கிறதுல நமக்கு எல்லளவும் மாறுபாடே இல்லை. ஆனால் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு இல்லை, தேசத்தில் வந்து தேசத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஓட விடணுங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் ஓட விடணுங்க அவங்கள. இப்போ மம்தா பானர்ஜியில் 4 பேரை நீங்கள் 5 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண சொல்லி பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய தகுதியை மற்ற எல்லாருக்கும் வரும். பிரணாய் விஜயன் எல்லாரும் இதை கிளம்ப போகிறாங்க இன்றைக்கி. இது வந்து உச்சநீதிமன்றம் போச்சுன்னா உச்சநீதிமன்றம் எப்பப்பன்னு காத்துட்டு இருக்குது. இனிமேல் தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு மேட்டரில் உள்ள தூக்கி போனீங்க, அந்த 28 லட்சம் பேரை காட்டுங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே இதே மாதிரி தான் எலக்ட்ரல் பாண்டில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். ஒன்று சேர்ந்துட்டாங்க எல்லோரும். இனிமேல் இதுலேருந்து இது வந்து பெரிய பிரச்சனையாக வருங்க. சாதாரண பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் இனிமேல் தங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு செக் வச்சுட்டாங்க. இந்திய மக்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் தேர்தல் ஆணையம் இனிமேல் பதுங்கி தான் தன் வேலையை காட்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க, பீகாரில் நாங்கள் ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு இமேஜ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் ராகுல் காந்தி இப்படி சொல்கிறாராம். பீகாரில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட போகிறது. மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்துருச்சு. அதாவது நாட்டில் வந்து விவசாயம் சரியில்லை, மின்சார வசதி சரியில்லைன்னு எலெக்ஷனை அணுகணும். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனே சரியில்லைப்பா அப்படின்னு அணுக வேண்டிய துர்பாக்கிய நிலைமை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களே எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டெலாம் திருடிட்டாரு மோடி. இப்படி தான் ராகுல் காந்தி பேசுவார், இப்படி தான் தேஜஸ்வி பேசுவார். பட்டியலின மக்களே உங்கள் ஓட்டெலாம் போதும், இஸ்லாமியர்களே உங்கள் ஓட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து கேளுங்க. இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், தேஜஸ்வி விடமாட்டார் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வரக்கூடிய நாட்கள் பிஜேபிக்கு 7.5 கிளப்பக்கூடிய நாட்களாக அமைய வேண்டுங்கிறது தான் வெகுஜன மக்கள். என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த 4-5 பேரை தூக்கும் போதே நம்ம சொன்னோம், தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையை மம்தா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எழுதி வச்சுக்காங்க. இன்னும் இதே மாதிரி போச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே மம்தாக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுல அது பிஜேபிக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தும். வங்காளதேசத்துக்குள்ளே பிஜேபி வந்தாலும் சிக்கலை வரும். கருப்பொடி கட்டவும் பெரிய பிரச்சனை வரும். மோடி வந்து யாருமே கருப்பொடி கட்டக்கூடாது, ராஜா மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் பூஜாவாக போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.